இங்கே வர்ணால நம்ம சீ கார்டனுக்கு போனால் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியும். அது ஸ்ப்ரிங் சீசன் வந்தால் சொல்லவே வேணாம். சும்மா அதுவே முளைச்சிருக்க செடி கூட எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து ஏப்ரல் எண்டோ மே ஃபர்ஸ்ட் வீக் அந்த டைமில் எடுத்த வீடியோ. அப்போ தான் துலிப் சீசன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. துலிப்ஸ் எனக்கு பார்க்கும்போது எப்போவுமே பயங்கர ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக இந்தியாவில் பார்க்க முடியாத ஒரு ஃப்ளவரில் நான் பார்த்தது வந்து இந்த அந்நியன் படத்தில் குமாரி பாட்டில் வரும்ல, அதை பார்த்துட்டு எப்போவுமே துலிப்ஸை பார்க்கும்போது ஐயோ அந்த துலிப்ஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். நாங்களும் நெதர்லாண்ட்ஸு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது நம்ம முன்னாடியே பிளான் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணால் டிக்கெட் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும், ஹோட்டல்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் லாஸ்ட் மினிட்டுக்கு அங்கே பிளான் பண்ணவே முடியாது. ஒரு டைமும் அதே மாதிரி ஸ்கிப் ஆயிரும். சரின்னு சும்மா தான் சீ கார்டனுக்கு போயிருந்தோம் அந்த டைமில். அப்போ பார்த்தா அவ்வளோ துலிப்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ துலிப்ஸை ஒரே இடத்துல பார்க்குறது. அதுவும் சிங்கிள் கலர் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ரெட் அண்ட் எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, பிங்க் அண்ட் ஒயிட், அப்புறம் எல்லோ மட்டும் தனியாக, அப்புறம் ஒயிட் மட்டும் தனியாக, அப்புறம் பேபி பிங்க், டார்க் பிங்க், பர்பிள்னு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருந்துச்சு. இந்த பார்ட் தான் சீ கார்டனோட சென்ட்ரல் ஏரியா. நம்ம கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அந்த பாத்வே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கும். இது ஒரு ஃப்ளவரிங் சீசனுக்கு ஏற்றபடி அந்த பிளான்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ துலிப் சீசன் அப்போ துலிப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த துலிப்ஸோட சீசன் முடிஞ்சோடனே வேறு அடுத்து மேரிகோல்டு சீசன் இருந்துச்சுன்னா மேரிகோல்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம எப்போ வந்தாலும் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்.